தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். தடங்களுக்கு வருதுக்கிறவங்க ஒரு கேமரால போட்டு வச்சிருப்பாங்க. டக்கு இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ஒரு கீ தட்டினீங்கன்னா டக்குன்னு அந்த இது மாறி. If you learn everything in and out, இப்போ I am running my own YouTube channel. Oh yes. அந்த YouTube channelல nobody will believe I am the one man show. விமர்சனம் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல வந்து ஒரு பெரிய அங்கமா அமைஞ்சது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. டைரக்டா யாராவது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு த்ரெட்டன்ஸ் வந்திருக்கா? இம்பாக்ட் டைரக்டா நமக்கு வரல. உங்களை அஃபெக்ட் பண்ணது. அதையும் தாண்டி 2-3 வந்தது. பெரிய இன்சிடென்ட் நடந்து ஃபேஸ் பண்ணீங்க. வெளில சொல்லலாமா? அந்த பஞ்சுக்காக சண்டை வந்தது. அந்த பஞ்ச் வந்து அந்த படம் பேர் வந்து அந்த பஞ்சாயத்து அப்புறம் மேல வந்து அப்ப கூட ஒரு எம்டி ப்ரொடெக்டட் சார். நான் அந்த சீனுக்கே போகல. சிரிக்க வைக்கிறது அவனை இஞ்சி மரப்பா விற்கிறவ மாதிரி இருக்கான், இவனை வேக்கம் கிளீனர் விற்கிறவ மாதிரி இருக்கிறான், நீ என்னோட கரடி தலையா, நீ என்ன பண்ணி தலையா. ஸோ திஸ் இஸ் நாட் ஜோக் ஆக்சுவலி. அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கும். டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி பண்ணியிருக்கியா, இல்ல ஒரு கேமராமேனா இருந்திருக்கியா, இல்ல ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கியா, உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அதுல? உனக்காக கிடையாது விமர்சனம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப சுரேஷ்குமாருக்காக விமர்சனம் இருக்கவே சான்ஸ் இல்லை. இப்போ எனக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும்னு வச்சுங்க, அந்த ஹீரோ ஒரு மோசமான படம் எடுத்திருந்தா கூட ஐ கேனாட் சே அதர்வைஸ். அட்டகத்தின்னு ஒரு படம் வந்தது, பெரிய பட்ஜெட் கிடையாது, நல்ல ரீச் ஆச்சு. பாபா வந்தது, நல்ல கான்செப்ட், எல்லாருக்கும் பிடிச்ச படம், ஆனா சக்சீட் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அது ரஜினி தான் நடிச்சிருந்தாருன்னா கூட அந்த படத்துக்கு நாங்க வைக்க வேண்டிய இடம் தான் வைக்க முடியும். விமர்சன குழு கணிக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ்குமார். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இணைஞ்சிருக்கிறது இவருக்கு வந்து எப்படி அறிமுகம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய டிஸ்கஷனுக்கு வந்து போக வேண்டியது. ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்குள்ள இவர் அடைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு டாக்டர், இன்னொரு பக்கம் வந்து ஒரு திரை விமர்சகர், அதுக்கப்புறம் வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர், அப்புறம் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். பட் ஒரே வார்த்தையில் நீங்கள் பார்த்ததும் அப்படியே வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 90s கிட்ஸுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. இவர் முகத்தை பார்த்தோன்னே ஐயா நீங்க வந்து ரேட்டிங் சொன்னாதான் நான் அந்த படத்துக்கே போவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருடைய ஃபேவரட்டா இருக்கக்கூடிய டாக்டர் சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கார். வணக்கம். வணக்கம். வணக்கம் குமுதம் டிஜிட்டல் நேயர்களே. உங்க எல்லாருக்குமே, அதாவது மக்கள் எல்லாருக்குமே சுரேஷ்குமார் அவர்களை ஒரு நியூஸ் ரீடரா தெரியும், அதுக்கப்புறம் வந்து திரை விமர்சகரா தெரியும். அதை தாண்டி சுரேஷ்குமார் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது வந்து இப்ப சமீபத்துல இந்த சோசியல் மீடியாலாம் டெவலப் ஆன பிறகு தெரியும். அதை தாண்டி நீங்க யாரு? அதை தாண்டி நான் தான். எனக்கு என்னன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய எக்ஸிகியூஷன், அவ்வளோதான். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் தான். அது நமக்கு அடையாளம் கிடையாது. அடையாளம்ன்றது நம்ம தான். ஸோ அது ஒரு மனிதனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும், யாருக்கும் வந்து எந்த விதமான தீமையும் நினைக்காத செய்யாத ஒரு மனிதனாக இருக்கணும். இது இப்படி வாழ்க்கை போச்சுன்னா போதும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட எய்ம். ஓகே. ரொம்ப கம்மியான இன்டர்வியூஸ் தான் கொடுத்துருக்கீங்க. அதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் வந்து இருக்குது. அதை நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பொதுவாகவே இந்த டாக்டர் படித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணம் செயல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதை சார்ந்தே இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு பெரிய சேட்டலைட் மீடியாவுக்குள்ள ஒரு நியூஸ் ரீடர், ஒரு திரை விமர்சகர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எப்படி வந்து உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, நான் ரெடியெல்லாம் பண்ணிக்கல. இப்போ இருக்கிற மாதிரி எக்ஸ்போஷர்லாம் இப்போ கிடையாது. இப்போ நிறைய இது இருக்குது நமக்கு. லிங்க்டின் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய நம்ம ரெஸ்யூமே அப்டேட் பண்ணலாம். அப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும்போதும் சரி, அதுக்கப்புறமா டெலிவிஷன் மீடியா தூர்தர்ஷனுக்கு போகும்போதும் சரி, போஸ்ட் கார்டு இன்லைன் லெட்டர் இருந்த டைம் அது. அப்போ வந்து பேஜர் கூட கிடையாது. சரியா, வீட்டில் ஃபோன் இருக்கும். அதுவும் 10 பேர் வீட்டில் ஒரு வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன்றது டோட்டலாக இல்லாத நேரத்தில் நான் கம்யூனிகேஷனுக்குள்ளே வந்தேன். அதுவும் டெலிகம்யூனிகேஷனுக்குள்ளே வந்தேன். அது வந்து ஃபேட்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு வந்து எந்த விதமான அந்த மீடியாவுடைய பின்புலம் கிடையாது. எனக்கு அவங்க இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க, அவரை தெரியும், இவரை ஒன்றுமே கிடையாது. ஐ வாஸ் ஜஸ்ட் அன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து அதில் மேக்ஸிமம் ஒரு கோல்டு மெடல் வாங்கணும், அந்த மாதிரி எய்மில் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ எஜுகேஷன் படிப்பு தான் இருக்கும் மெயினாக. அதை தாண்டி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின் போது மியூசிக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸும் கொஞ்சம் பிடிக்கும். இது ரெண்டு தான் நான் இன்வால்வ் ஆகிறேன். ஸோ என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்றது கூட அந்த ரெண்டு தான். அப்படி இருக்கும்போது
அப்போ என்டர்டைன்மெண்ட் ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து தூர்தர்ஷன் டெலிவிஷன் தான், அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன். அதை பார்க்கும்போது தான் நமக்கு அதுவும் வெயிட் பண்ணும். ஈவினிங் 6 மணிக்கு தான் 6:30 தான் ஆரம்பிக்கும். அந்த டியூன் போட்டு அந்த மாண்டேஜ் போட்டு 6:30 தான் ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக 10 மணிக்கு ஜெய்ஹிந்த் சொல்லி முடிச்சிருவாங்க. இன்பிட்வீன் இப்போ மாதிரி 24 ஹவர்ஸ் எப்போனாலும் பாட்டு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வெயிட் பண்ணால் தான் ஒளி நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு நாள் பார்த்துட்டே இருக்கும்போது டெலிவிஷன் பார்த்துட்டு நான் ரொம்ப டெலிவிஷன் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நிறைய இன்ஃபர்டைன்மெண்ட் பிடிக்கும். ஏன்னா தூர்தர்ஷன் தரமான ப்ரோக்ராம்ஸ் கொடுப்பாங்க. நிச்சயமா உழைப்பவர் உலகம்னா அதில் வந்து யூ வில் நோ அபவுட் எவ்ரிதிங், ஆல் த மெஷினரி. வயலமழுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் காமிப்பாங்க. நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த டைமில். ஸோ அப்படி இருக்கும்போது இடையில வந்து ஒரு அப்போ கம்ப்யூட்டர் கூட சிஜினா பெரிய விஷயம், கார்டில் தான் போடுவாங்க, எழுதி கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டு. அப்போ காம்பியர்னா என்னன்னு தெரியாது, அர்த்தம் தெரியாது. காம்பியர் செய்தி வாசிப்பாளர்கள், அதாவது நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள், அதுக்கப்புறம் வந்து அறிவிப்பாளர்கள் தேவைன்னு ஒரு போர்டு இது போட்டாங்க, கார்டு போட்டாங்க. நான் வந்து உடனே அதை வந்து எழுதிக்கிட்டு இன்லைன் லெட்டர் இப்போ 25 பைசா, கார்டு வந்து 15 பைசா. அதில் இன்லைன் லெட்டரில் வந்து நான் வந்து எனக்கு விருப்பம் அப்படின்னு மட்டும் எழுதி எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. ஆமா, எனக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருந்தீங்க, எனக்கு இந்த மாதிரி தமிழ் ஆர்வம் இருக்கு, எனக்கு விருப்பம். ஆனா எதுக்கு விருப்பம்லாம் போடல. அப்புறம் பார்த்தா நம்ம கவர்மெண்ட் பேப்பர் ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த சாணி கலர்ல ஒரு பேப்பர், அதுல ஒரு மாதிரியான டைப் அடிச்சிருப்பாங்க. அதுல வந்து எனக்கு ஒரு ஆடிஷன் வருது. எப்போன்னா நான் லெட்டர் போட்டு ஒரு 2 இல்ல 3 வருஷம் கழிச்சு வருது. அதுக்கப்புறம் போறேன். அங்க போகும்போது அப்ப என்னன்னா, அப்பவே நம்ம ஒரு பிஜி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு எஜுகேஷன்ல வந்து இதுவா இருக்கணும், எஜுகேஷனிஸ்டா இருக்கணும், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன். எப்படி இதெல்லாம் எப்படின்னு தெரியல, இது என்ன மாதிரி ஜாப், நம்மளோட மீனியல் ஜாபா எப்படின்னு தெரியல. எங்க அப்பா RBI, அவர்கிட்ட போய் கேட்டேன். அவருக்கு ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்கு. அப்பா இந்த மாதிரி வந்திருக்குப்பா, போட்டுமா அப்படின்னு. அவர் சொன்னாரு, எதுவுமே வந்து விடக்கூடாதுரா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணு, போய் பாரு அப்படின்னாரு. சரின்ட்டு கிளம்பி போனேன் நம்ம தூர்தர்ஷன் இதுக்கு ஸ்டேஷனுக்கு. அங்க போனா ஒரு 3000 பேர் உட்காந்துருக்காங்க. ஆமா, வந்து அங்க வந்து ஆடிஷன் சொல்லிட்டு, ஆடிஷன் பெருசா இல்ல, ஒரு சின்ன எல்லாருக்கும் கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு உச்சரிப்பு வருதான்ட்டு மங்களமும் மண்கலமும் அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு டங் ட்விஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்து மனப்பாடம் பண்ணி உட்காருங்க, இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்கார வைப்பாங்க, படிங்க அப்படின்னா நம்ம படிச்சுக்கணும், ஓகே போங்க அவ்வளவுதான், அப்புறம் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. போயிட்டு படிச்சுட்டு வந்தேன். எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். திருக்குறள் வந்து ரொம்ப படிச்சு அந்த டங் ட்விஸ்டர் மாதிரி திருக்குறள் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு உச்சரிப்பில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சரி நான் படிச்சுட்டேன், தேவைப்பட்ட, ஏன்னா நமக்கு தெரியாது அங்கே புல் புஷ் இருக்கணுமா, ரெக்கமெண்டேஷனா, இல்லை திறமைக்காக எடுப்பாங்களா, ஒன்றுமே தெரியாது. ஸோ ஆல் இண்டியா ரேடியோ கூட நான் பார்த்தது கிடையாது. ஸோ நேராக தூர்தர்ஷன் போகிறேன். போகும்போது அவங்க வந்து அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு வந்து யூ ஆர் செலக்டட் ஃபார் வீடியோ ஆடிஷன் போட்டு வந்தது. முதல்ல வந்து கேமரா கூட கிடையாது. ஆக்சுவலாக முதல்ல வந்து படிக்க சொல்லிட்டு தான் அனுப்பிச்சாங்க. செகண்ட் டைம் வீடியோ. அதுக்கு மட்டும் டார்க் கலர் ஷர்ட் போட்டு போறணும் அப்படின்னாங்க. ஐ டென்ட் ஹேவ் அ டார்க் கலர் ஷர்ட். ஏன்னா இப்போ யூனிஃபார்ம் வந்து எங்களுக்கு ப்ளூ பேண்ட்ஸ், ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப்டு பின் ட்ரைப் ஷர்ட். மற்றபடி ஐ வில் நாட் வேர் மச் டார்க் ஷர்ட்ஸ். ஸோ அப்போ ஐயப்பன் கோயில் போகிற ஒரே ஒரு கருப்பு ஷர்ட் இருந்தது. அதை போட்டு போனேன் வீடியோ ஆடிஷன். உடனே கேமராமேன், சார் பிளாக் போட்டு வந்திருக்கீங்க, பிளாக் போடலாமா, போடக்கூடாது கேமராக்கு, அப்படி எனக்கு தெரியாது சார், வேறு இல்லை. சரின்ட்டு உட்காரிச்சு அப்போ வந்து மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணிட்டு கேமரா முன்னாடி சொல்லிருந்தாங்க. அதுக்கு ஒரு 1000 பேர் கிட்ட வந்திருப்பாங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ண 1000 பேர். ஸோ அதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அப்பவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஆனால் இந்த கொரி இருந்தது, நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கூட இல்லை, எனக்கு உடனே வந்து யுவர் செலக்டட் ஃபார் அப்சர்வேஷன் வந்தது. நிலைகள் பாருங்க. அப்சர்வேஷனா என்னன்னா, அங்க போயிட்டு நம்ம மற்றவங்க அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை வந்து உட்காந்து பார்க்கணும் எப்படி கேமரா. ஏன்னா இப்போ இந்த செட்டப்லாம் வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ ஸ்டுடியோன்னா என்ன, கேமரா என்ன, எடிட்டிங் எப்படி பண்றாங்க, பிசிஆர்னா என்ன, இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணணும் நாங்கள். அவ்வளோதான். அதுக்கு ஒரு வாரம் போட்டாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்து ஷெட்யூல் போட்டாங்க. அப்போ வந்து அனௌன்சர், எனக்கு அப்போ நியூஸ் ப்ரெசன்டேஷன்னா என்ன ஒன்றுமே தெரியாதான், அனௌன்சர்னு போட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். பண்ணிட்டு 4:30 மணிக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து இது முடிஞ்சு அது எல்லாம் மனப்பாடம் பண்ணி கடைசியில் 10 மணிக்கு வந்து செயற்கைக்கோள் ஒளிபரப்புன்னு சொல்லி இனி தொடர்வது அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் வர ப்ரோக்ராம் வந்து முடிக்கணும். அது மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். நடுவில் மிஸ் ஆச்சுன்னா லைவ், நாட் ரெக்கார்டட். எவர் சொல்லிட்டே இருக்கும், கையில் ஸ்கிரிப்ட் இருக்கும், டக்குன்னு விட்டோம்னா அது போய் பார்த்து படிக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா வந்து திட்டு வாங்கணும். அப்படி இல்லை, ஒரு ஸ்லிப் வந்தாலும் ஒரு லேக் வந்தாலும் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நிறைய திட்டு வாங்குவோம். ஆனால் ஒரு பக்கம் நான் அந்த டைமென்ஷன் காமிச்சிக்க மாட்டேன். நான் இன்னொரு பக்கம் என்ன பண்றேன்னு சொன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஒரு மரியாதை கற்றுக்க முடியாது. அதனால வந்து நான் ஒரு இது மாதிரியே இருந்து ஒரு மீடியாக்கர் மாதிரி இருந்து கற்றுக்கிட்டு, தென் ஐ வாஸ் ஆஃப்டர் 2 years பீயிங் தேர், ஐ வாஸ் ஆஸ்க்ட் ஃபார் நியூஸ். திரும்ப அதுக்கு இதே மாதிரி ஒரு கூட்டம் வெளியில தான் கம்பீட் பண்ணோம். உள்ள இருந்து எடுக்க மாட்டோம், திரும்ப வெளியில இருந்து கம்பீட் பண்ணி அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணி அது ரொம்ப ஸ்ட்ரென்வஸா இருக்கும். அந்த வைவா வந்து அப்போ எப்படின்னா, நம்ம இந்தியா டுடேல இருந்து சீஃப் எடிட்டர், அப்புறம் ஒரு கேமராமேனு, கேமரா சினிமால இருந்து ஒரு கேமரா பர்சன்,
அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் வருவாங்க, அப்புறம் நம்ம டைரக்டர் ஆஃப் தூர்தர்ஷன் இருப்பாங்க. இத்தனை பேர் முன்னாடி வந்து நம்மளை வந்து எல்லாருமே அந்தந்த டைமென்ஷனில் கொஷின் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணணும். அதில் பண்ணும்போது எனக்கு நல்லாவே நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு கிடைக்காதுன்னு. ஏன்? ஏன்னா அவ்வளவு என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து we are not prepared for that way. I'm not a journalist. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் படிக்கிற அளவுக்குலாம் நம்ம படிக்க மாட்டோம் இல்லையா. என்ன ஒரு ஆனால் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி ரொம்ப ஹை ஃபண்டாவாக இருந்தது. பட் எனக்கு லக் என்னன்னா அவங்க கேட்ட கொஸ்டின்லாம் சிக்ஸர் அடிக்கிற மாதிரியான கொஸ்டின் தான் கேட்டாங்க. அதாவது நான் எப்படி பதில் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. அடிச்சுட்டு அப்போ ஒரு பக்கம் ஒரு ஆசை இருந்தது, சரி வரலாம் அப்படின்ட்டு. தென் I was selected as a news reader. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஜெயந்தி ஆனந்தோட படித்தேன், செகண்ட் சந்தியா ராஜகோபால், தேர்ட் வந்து சோபனா ரவி மேடம். யூஸ்வலாக மெயின் நியூஸ் போட மாட்டாங்க, எனக்கு எடுத்த உடனே மெயின் நியூஸ் போட்டு அப்போ கொடுத்தாங்க. தென் ஐ ஸ்டார்டட் அங்கே ஒரு 2.5 years ஜேர்னி முடிச்சதுக்கப்புறமா ஐ மூவ் டு சன் டிவி. ஃப்ரம் தேர் திஸ் இஸ் த 27th year ஐ எம் கம்ப்ளீட்டிங். அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயம், ஒரு கம்பெனியில் ஒரு வருஷத்தில் ஒரு 5 கம்பெனி மாறக்கூடிய நிறைய பேருக்கு மத்தியில் 27 வருஷம் ஒரே ஒரு கம்பெனியில் ஸ்டில் அதே இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்க வேண்டியதுதான். எனக்கு நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. மனப்பாடம் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ஏஐக்கு வந்துருச்சு. நியூஸ் ரீடரே வந்து தேவையில்லை, ஏஐயில் ஒரு பொம்மை வந்து ஐ மீன் ஒரு உருவம் வந்து வாசிச்சிடலாங்கிற மாதிரி வந்துருச்சுல்ல. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்மளுடைய அப்பா தாத்தாலாம் அந்த டிரான்ஸ்மிஷனை பார்த்துருப்பாங்க. மாட்டு வண்டியிலேருந்து நம்ம பஸ்ஸில் போகிறது, நமக்கு பஸ்ன்றது ஒரு டிஃபால்ட்டாக இருந்தது, அவங்களுக்கு அது ஒரு சொஃபஸ்டிகேஷன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கேமரா, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அப்புறம் வந்து பிரிண்ட் போட்டு அதில் நெகட்டிவ் எடுத்து பார்த்தப்போ இப்போ வந்து நம்ம ஒரு செல்ஃபோனில் எடுக்கிறோம், உடனே நமக்கு கையில் வந்து பாசிட்டிவ் பார்க்குறோம். ஸோ இந்த growth தான் எல்லாத்துலேயுமே இருக்குது, மீடியாலையும் அதுதான் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்குது, ஈவன் ஸ்பேஸ் ரிசர்ச்லேருந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ வி ஹேவ் டு கெட் அடாப்டட் டு இட். வளர்ச்சி மாற்றம்ன்றது மட்டும் கிடையாது, சாதாரண மாற்றம் இல்லை, ஏற்றத்தோட கூடிய மாற்றம், அதான் வளர்ச்சி. ஸோ இது ஒரு ஏற்றம் தானே. இப்போ வந்து நான் வந்து ஒரு காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு தூர்தர்ஷனில் படிக்கும்போது அதில் வந்து உட்காந்து எழுதுவாங்க, அதில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அதுக்கு ஆர்டிஸ்ட் உட்காந்து ப்ரஷ்ஷை வச்சு எழும்பூர் சென்னை 8 அப்படின்னு எழுதுவாங்க. அது நாங்கள் ஒரு கேமரா முன்னாடி 4 கேமரா இருக்கும், 2 கேமரா கார்டுக்கு, 2 கேமரா வந்து ஆங்கருக்குன்னு இருக்கும். அந்த கார்டில் அது இருந்துகிட்டே இருக்கும். தடங்களுக்கு வருதுக்கிறோம் ஒரு கேமராவில் போட்டு வச்சிருப்பாங்க. டக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒரு கீ தட்டினீங்கன்னா டக்குன்னு அந்த இது மாறிக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏஐ வேற, நம்ம ஸ்லிப் பண்ணால் அதுவே தடங்களுக்கு வருதுன்னு சொல்கிற அளவு கூட ஏஐ வந்துடும் நினைக்கிறேன். அதனால இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான் எல்லா டைமென்ஷன்ல. ஈவன் மெடிக்கல் ரிசர்ச்ல முதல்ல மனுஷனுடைய லாஞ்சிவிட்டி எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு. ஸோ எல்லாமே போயிட்டு இருக்கு. அதனால வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ்னு வரும்போது ஒரு நெகட்டிவ்னு இருக்கதான் செய்யும் இல்லையா. அறிவியல் வளர்ச்சின்னு இருக்கும்போது அதுல வந்து நமக்கு சமுதாயத்துல வந்து சில கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அது இப்பவும் இருக்கு. அது என்ன சொன்னா, நீங்க ரொம்ப மெஷினை வந்து நம்பி இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸ்விம்மிங் கத்துக்கிறதுன்னா கிணத்துல தள்ளி விட்டா நீங்க கத்துக்கிறது வேற, நீங்க கடலை கூட போய் நீந்திடலாம். அது ஸ்விம்மிங் பூல்ல நீங்க லைஃப் பெல்ட்டை போட்டு ஓடிட்டே நீங்க வச்சுங்க, ஒரு நாள் கடலில் வந்தீங்கன்னா உங்களால நீந்த முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அப்படிதான். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே சப்போர்ட்டிங்கா இருக்கு இல்லையா, டிஜிட்டல் சப்போர்ட்டிங் இருக்கு, சயின்டிஃபிக்கா எல்லாமே சப்போர்ட் இருக்கு. அதனால வந்து அவங்களால ஒரு தனியா ஒரு டக்குன்னு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 2008 நினைக்கிறேன், ஒரு பெரிய இது ஒன்று நடந்தது, உண்ணாவிரத போராட்டம் தமிழ் திரையுலகத்தினர் நடத்துனாங்க. அது இல்ல ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம், அதுக்கு வந்து கர்நாடகத்துக்கு எதிர்ப்பா இது பண்ணாங்க. அன்னைக்கு வந்து முந்தின நாள் நான் நியூஸ்ல இருக்கேன், திடீர்னு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்மி மாதிரி, இந்த ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் மாதிரி, என்னன்னே தெரியாது, நீங்க வாங்க அங்க அப்படின்னு நம்ம போயிருந்தோம். அங்க போன அப்புறம் தான் என்னன்னே தெரியாது, நம்ம முடிச்சு பார்த்துட்டு இருப்போம். பார்த்தா அங்க அந்த ஒரு ப்ரோக்ராம், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஷுட் அப்சர்வ், யூ ஷுட் அசிமுலேட் எவ்ரிதிங். எனக்கு அந்த மாதிரி போனேன். நமக்கு அந்த இது கொஞ்சம் இருக்கிறதுனால, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுனால கூட அந்த ப்ரோக்ராம், ஒகேனக்கல் ப்ரோக்ராம் வந்து சிஎம் ப்ரோக்ராம், நான் தான் போய் ஒகேனக்கல் பண்ணேன். இதுல தருமபுரியில போயிட்டு 1330 கோடி ரூபாயில ஒரு ப்ராஜெக்ட். அப்போ வந்து கலைஞர் சிஎம், நம்ம இப்போ இருக்க தலைவர் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தாரு. அவரோட பயணம் பண்ணி அங்கேயே போய் தங்கி அந்த மேடம் நிகழ்ச்சி ஃபுல்லா மிட் நைட் ஃபுல்லா அங்க எல்லாம் பார்ப்பேன், எல்லாமே கண்டினியூஸா பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்த நிகழ்வு தெரியும், அந்த கூட்டுக்குடி என்ன தெரியும். ஸோ அதனால வந்து நான் அடுத்த நாள் என்ன கூட்டிட்டு போறாங்க, இங்க பார்த்தா எல்லாரும் ரஜினி வந்திருக்காரு, அஜித், விஜய், ஆல் த பிக் ஷாட்ஸ், மனோரமா மேடம்ல இருந்து எல்லாரும் இருக்காங்க. நான் என்னன்னு கேட்கறேன், உண்ணாவிரத போராட்டம் இதுக்காக நடத்துறாங்க, மனசுல வாங்கிட்டேன். உண்ணாவிரதம் கூட்டுக்குடிநீர் 2 பாயிண்ட் மனசுல இருந்துச்சு. அப்புறம் கேமராமேன் என்ன எங்க லைவ்னு சொன்னாங்களே, லைவ் எங்க, நம்ம எங்க இருந்து வைக்கணும் ஃப்ரேம் போகும்போது ஷோல்டர்ல கேமரா வச்சுட்டு கேமராமேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் லிங்க் ஆயிட்டேனா, ஏர்ல இருக்கேன், கனெக்ட் ஆயிட்டீங்க, ஏர்ல இருக்கேன்,
பேசுங்கிறாங்க. ஆனா இது நீங்க நிறைய அனுபவிச்சிருப்பீங்களா? கேமராமேன் வந்து யாரு ஷோல்டர்ல கேமரா வச்சுட்டு அது வந்து நான் தூர்தர்ஷன்ல அனுபவிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் இருக்கு. இருக்கு இப்போ இருக்கு. ஆனா என்னன்னா அந்த ட்ரைனிங் தான் இப்ப சமாளிக்க முடியுது. ஓகே. ஆனா இப்ப நம்ம வந்து உட்காந்து எல்லாம் ஃப்ரேம் வச்சு வேணாம் இன்னொரு டேக் போலாம், இல்ல கட் பண்ணிக்கோங்க, அந்த இடத்துல அண்ணான்னு சொல்றதுக்கு அப்பான்னு சொல்லிட்டேன் மாட்டிக்கோன்னா அண்ணா மட்டும் சொல்லி மாத்திக்கலாம். அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லா சொல்லணும் ஒரு ரீடேக்னா கூட. சோ அந்த மாதிரி ட்ரெயின் ஆனதுனாலே என்னவோ தெரியல, இப்போ வந்து நமக்கு இது பெரிய ஒரு இதுவா தெரியல. ரெண்டாவது ஒரு கேட் டு இதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா A to Z சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தூர்தர்ஷன்ல வந்து கேட்ல இருந்து நமக்கு வந்து PCR ஒர்க் முடிஞ்சு ஏர்ல போற வரைக்கும் யூ வில் பி ட்ரெயின்டு. சோ யூ நோ எவ்ரிதிங். யூ மஸ்ட் நோ யூ எவ்ரிதிங். மஸ்ட் நோ. எஸ். ஓகே. ஏதாவது ஆச்சுன்னா நம்ம அவங்க சொல்லணும் இவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஃப்ளோர் மேனேஜர் இருக்காங்களோ இல்லையோ, யூ ஹேவ் டு மேனேஜ். ஸ்க்ரீன்ல நீங்க வந்துட்டீங்கன்னா யூ ஹேவ் டு பிரசன்ட். வெளியில அதாவது குக் வந்து உள்ள என்ன இருந்தாலும் தெரியாம சப்ளை சர்வர் கொண்டு போய் கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி நம்ம சர்வர் வேலை. வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் த குக்ஸ் மேக், we are the servers, we have to provide it without any fault or hiding it. பட் இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்துல வந்து நிச்சயமா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு அதை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து நிறைய பேர் வந்து கத்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து இன்னைக்கு அமையல அப்படிங்கறதும் இருக்கு. இப்ப சப்போஸ் வந்து பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அதை தாண்டி அவங்களால வெளியிலும் வர முடியறதுக்கான விஷயங்களும் இல்லாம போயிடுச்சு. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. இல்ல நான் என்ன சொல்றேன், அது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்போ வந்து நான் வந்து ஒரு நியூஸ் பிரசன்டரா மட்டும் இல்ல, ஒரு ஆங்கராகவும் இருந்தேன் சரிங்களா. அந்த ஆங்கர்ன்றது வந்து எனக்கு அடையாளத்தை கொடுத்த ஒரு விஷயம். டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு அடையாளம். டிகிரியை விட எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருக்கு, ஒரு அடையாளமா இருக்கு இன்டர்நேஷனலா. ஸோ அப்போ அது பார்க்கும்போது என் சமகாலத்திலேயே நிறைய பேர் நிறைய ஆங்கர்ஸ் வந்து நல்ல பாப்புலரா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருந்தாங்க இல்லையா. ஆனா அவங்களுக்கும் எனக்கும் நான் என்ன ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அவங்க வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரிப்டை பார்ப்பாங்க, எல்லாம் மேக்கப்லாம் போட்டு வந்துட்டு டேக்குன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்போ மனப்பாடமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த ஸ்கிரிப்ட்ல தப்பு இருந்தால் கூட அந்த ப்ரொடியூசர் தான் கரெக்ட் பண்ணணும். என்னோட விஷயம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு பக்கம் டீச்சிங்ல இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, இல்லை என்னோட தனிப்பட்ட ஆர்வமோ ஸ்கிரிப்ட்லாம் நான் ஓகே வைப்பேன். இந்த வார்த்தைகள் சரியில்லைங்க, இது போட்டா ஊண்டாகும், இது வேண்டாம், இந்த கலாய்க்கிறதுன்ற மாதிரியான கரெக்ஷன் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா விட்டுட்டாங்க என்கிட்ட. ஸோ இவன் பண்ணிடுவான், ஏன்னா அந்த பஞ்சுன்னு ஒன்று இருக்கும் கடைசியில், அந்த பஞ்ச் எழுதுறது. அது மட்டும் இல்லாமல் ஐ வில் இன்வால்வ் இன் எவ்ரி திங். டெலிப்ராம்டர் அந்த கண்ணாடி அழுக்காக இருந்தால் கழட்டிட்டு அந்த கிளாஸை துடைக்கிறது, அப்புறம் அந்த கேமரா விஷயங்கள், மானிட்டரில் வந்து இது கீ ஆகுதுன்னா அதை மானிட்டர் போய் பார்த்து இந்த இடத்துல பாருங்க கொஞ்சம் கார்பேஜ் மேட்டிங் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு டெக்னாலஜியும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இஃப் யூ லேர்ன் எவ்ரி திங் இன் அண்ட் அவுட். இப்போ ஐ எம் ரன்னிங் மை ஓன் யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலில் நோபடி வில் பிலீவ் ஐ எம் த ஒன் மேன் ஷோ. Wow. I am the cameraman, I am the editor, I am the script writer, I am the presenter, and I am the SEO, content writer and SEO also. So full and full. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, where is your studio, what is your team? I am the only person அப்படி சொன்னா nobody can believe. But I am trying to bring out the quality of what I was making in Sun TV. ஸோ அங்கே ஒரு டாப் 10 மூவிஸ்ல நம்ம என்ன கொடுத்தோமோ, அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சு நம்மளால கால் மேலே கால் போட்டு உட்கார முடியல அப்படின்னா கூட என்னால் என்ன முடியுமோ அதை வந்து அந்த அதே மாதிரி கிராஃபிக்ஸ் போட்டு ஏதோ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸ்டேஜ் டெலிவிஷன் என்னோட இது இருக்கு. ஸோ ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ கேனாட் ஷைன் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. யூ ஹேவ் டு நோ இன் அண்ட் அவுட் அபவுட் இட் எவ்ரிதிங். ஒருத்தர் வரலன்னா அந்த நேரத்தில் நம்ம இறங்கணும். ஸோ அதுதான் நான் சொல்றது. அதாவது இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சூப்பர். திரை விமர்சனம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்ல வந்து ஒரு பெரிய அங்கமாக அமைஞ்சது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அதோட ஸ்டைலு, மேக்கிங்கு, அதோடைய ஸ்கிரிப்ட், இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நிறைய இடங்களில் பேசிட்டீங்க. பட் எனக்கு அதில் வந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக யாராவது ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு த்ரெட்டன்ஸ் வந்திருக்கா? இல்லை, அது நான் வந்து என்ன சொல்லணும்னா அதே மாதிரி தான். இப்போ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் இப்போ எப்படி இருக்குது, யாரும் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு இன்டர்வியூ வேணும்னா என்ன சோஷியல் மீடியாலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, சார் எனக்கு இன்டர்வியூ வேணும், இதை கொடுங்க. பட் முன்னெல்லாம் அப்படி கிடையாது. நோபடி கேன் கெட் யுவர் நம்பர். கெட்டிங் த நம்பர் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். யூஎஸ்ல என் கூட படித்த பொண்ணு ஒன்று போயிட்டு அங்கேருந்து என் நம்பரை வாங்குறதுக்கு பல முறை சன் டிவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கு. தே ஹவ் ரெஃப்யூஸ் டு கிவ் த நம்பர். வி ஆர் ப்ரொடெக்டட் லைக் தட். அதனால எதுவுமே வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து ஒரு, ஏன்னா நியூஸ் படிக்கும்போது எவ்வளோ படிக்கிறோம் அதர் பார்ட்டியை பற்றிலாம். ஸோ அதுக்கும் எங்களுக்கு ரிஸ்க் இருக்கு இல்லையா. அதனால வந்து எங்களுக்கு அந்த ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருந்தது. அந்த ப்ரெஸ்ன்றத வந்து அப்போதான் நான் அந்த பவரை ஃபீல் பண்ணோம். எங்கேயுமே ஃபில்டர் இருக்கும். நோபடி கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் அஸ். ஸோ அந்த சந்தர்ப்பமே அமையல. சந்தர்ப்பம் அமைஞ்சது. சில இடங்கள்ல லீக் ஆகும் இல்லையா, அதுவும் நம்பர் போகும், நேராக கூப்பிடுவாங்க. இல்லைன்னா நேரில் பார்க்கும்போது நம்ம ஒரு ஷோக்கு போவோம், ப்ரெஸ் ஷோக்கு போவோம். அந்த மாதிரி போகும்போது அங்கே பார்த்தாங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. என் படத்துக்கு நீங்கள் 7வது இடம் கொடுத்தீங்க, மொக்க படத்துக்கு 3வது இடம் கொடுத்தீங்க, எப்படி சுரேஷ் நீங்கள் இப்படி பண்ணி, அதுவும் நண்பர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அப்போ மட்டும் ஏதாவது சொல்லிடுது, சார் நீங்கள் நல்ல படம் எடுங்க, முதல்ல எடுத்து மாதிரி எடுங்க. இந்த நிர்பந்தத்தையும் இந்த மாதிரியான வந்து விஷயங்களை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க? அது என்னன்னா, அது என்னோட பொறுப்புல வரல. ஏன்னா நான் வந்து பிரசன்ட் தான் பண்ணுவேன், அந்த ஸ்கிரிப்டை தான் நான் பார்ப்பேன். அந்த ரேட்டிங்ன்ற ஒரு விஷயம் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். அது வந்து எங்களுடைய நிர்வாகம். ஆமா, நிர்வாகம், அதாவது மேனேஜிங்
டைரக்டர் எடுக்கிற டிசிஷன் தான். ஏன்னா அதுக்கு வந்து இட்ஸ் a பிக் ஒர்க். அது மற்றவங்க நினைக்கிற மாதிரி சும்மா இது பண்ணு போடு அது 2 அப்படி கிடையாது. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எல்லா இதுலயும் இருப்பாங்க, எல்லா ஜோன்ல இருந்தும் அவங்க எடுத்து அனுப்புவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு 10 பாயிண்ட் போட்டு அனுப்புவாங்க. அதெல்லாம் வியாழக்கிழமைக்கு உட்காந்துட்டு அது ஒரு கால்குலேஷன் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபைனலா மீன் பார்த்து அதில் ஆவரேஜ் என்ன வருதுன்னு பார்த்து அது வந்து இட் வில் பி பாஸ்ட் ஆன் டு 2 to 3 லெவல்ஸ். ஃபைனலா இதுதான் 1 2 3 லிஸ்ட் போட்டு சைன் பண்ணாதான் நாங்க அந்த சுரேஷ்குமார் cannot change or make the rating. ஸோ அதனால அந்த பேர்டன் என் தலையில விழாது. அது டீம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அதனால நாங்கள் உஷாரா என்ன பண்ணுவோம்னா, இப்போ மீடியால பிரஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆர்வலர்கள் கூறினார்கள், சமூக ஆர்வலர்கள் பொறுப்பு நான் இல்ல அந்த மாதிரி உணவு பிரியர்கள் அது யாருன்னு இன்னும் கூட எனக்கு மர்ம காய்ச்சல் என்னன்னு தெரியாது. பீயிங் இன் திஸ் மெடிக்கல் என்ன அதே மாதிரி மர்ம மனிதர்கள்னுவாங்க, அவங்க யாருன்னு ஆசை வார்த்தை அந்த அது என்னதான் ஆசை வார்த்தை அதை சொல்லுங்கப்பா. அது தெரியவே தெரியாது இல்லையா நமக்கு. அந்த மாதிரி வந்து இதுல வந்து நம்ம விமர்சன குழுன்னு ஒரு வார்த்தை வச்சிருந்தோம். அதனால வந்து விமர்சன குழு கணிக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது சுரேஷ்குமார். அப்போ நான் இல்லப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததோ இருக்கிறதோ அது மேல வந்து பழிய போடுறதுனால அந்த இம்பாக்ட் டைரக்டா நமக்கு வரல. அதையும் தாண்டி 2-3 வந்தது பெரிய இன்சிடென்ட் நடந்து ஃபேஸ் பண்ணீங்க. வெளில சொல்லலாமா? சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய நடிகர் தான். அவருடைய படம் வந்து வரும்போது அந்த பஞ்சுக்காக சண்டை வந்தது. அந்த பஞ்ச் வந்து அந்த படம் பேர் வந்து சரி கோமாளின்னு ஒரு பஞ்சு வச்சேன் அந்த படத்துக்கு. தெனாலி படம் பேரு. தெனாலி அந்த படத்துல அப்படிதான் இருக்கும் அது கேரக்டர். அதனால கோமாளின்னு பேர் வச்சேன். அதுக்காக அந்த டைரக்டர் அந்த ஆக்டர்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா அவங்க ஒரு கோல்டு வார், நாட் டைரக்ட்லி, தினத்தந்தியில அந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அது வந்து ராஜ் டிவிக்கு நம்ம இது கொடுத்ததுனால இவங்க வந்து சன் டிவி எப்படி பண்றாங்க அப்படின்னு எங்க 2 பேருக்குள்ள அந்த பஞ்சாயத்து அப்புறம் மேல வந்து அப்ப கூட ஒரு எம்டி ப்ரொடெக்டட் சார். நான் அந்த சீனுக்கே போகல. எல்லாம் அந்த ப்ரொடியூசர் அவங்க எல்லாம் பேசிட்டு கடைசியில் சொன்னாங்க, இல்லப்பா அவங்க கொஞ்சம் மனசு வருத்தப்படுறாங்க பாத்துங்க அப்படின்ட்டு. பாத்துங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் we did what we wanted to do. அந்த மாதிரி இன்னும் 2 படத்துக்கு நடந்திருக்கு. பட் வேண்டாம், எல்லாமே நண்பர்கள். பட் இதானா நீங்க அந்த சொன்ன தெனாலி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து அப்பட்டமா வந்து அதை ஓப்பனா வந்து அவங்க போட்டுருந்தாங்க. சோ அந்த ஒரு விஷயம் வந்து நாங்களும் அது பேப்பருக்கு வராம சில விஷயங்கள் நடந்திருக்கு, நடக்கும். ஓகே, ரைட். ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து ரொம்ப திரை விமர்சனம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இன்றைக்கி கவுண்ட்டை வந்து பண்ண முடியாத அளவுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து இருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்களா? உண்மையை சொல்லணும், நான் வாட்ச் பண்ணுறது கிடையாது. அதாவது ஏதாவது எதேச்சியா சிலது பார்த்துருவேன். ஏன்னா இப்போ நமக்கு அந்த வீடியோ இதில் யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ்ன்னு வருது இல்லையா, அதில் சில சமயத்தில் ஏதாவது ஒரு படத்தோட இது போட்டு அதில் யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணுற மாதிரி வரும். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன், பார்க்கும்போதே மாற்றிடுவேன். ஏன்னா எனக்கு எப்படின்னா இட் ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் மீ. இப்போ நம்ம நியூஸ் படிக்கும்போதே கூட 2 பேர் படிக்கிறோம்னா பக்கத்தில் படிக்கிறவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அது அடுத்தவங்க அந்த ப்ரோக்ராமை பார்க்க, இப்போ எனக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை பண்ணிட்டு இருந்தார், ஜேம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ கூட என்ன சொன்னாங்க, நீங்கள் ரெஃபரன்ஸ் நான் சொன்ன பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய ஸ்டைலில் அழகாக பண்ணியிருப்பாங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. அதுதான் மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு. அதாவது நான் வந்து சாஃப்ட் ஸ்போக்கன், ஐ வில் நாட் ஹர்ட் எனி ஒன். சொல்றதையே வந்து மோசமான படமா இருந்தாலும் பார்க்கும்போது நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நான். இந்த படத்துக்குலாம் வந்துட்டேன், இதெல்லாம் ஒரு படமா எப்படி அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்களா தோணும். பட் வரும்போது இன்னும் இந்த இடத்துல இன்னும் சிறப்பா பண்ணியிருக்கலாம், இவ்வளவு நல்லா இருக்கு, நல்ல விஷயம் வந்து மனசு நோகாம சுட்டி காட்டுறது. ஓகே, பட் லாஸ்ட் வீக் நீங்க நோட் பண்ணீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு 2 weeks பிஃபோர் ஒரு ஆந்திரா ஹீரோவுடைய படம், நான் சொல்லுறேன், மகேஷ் பாபுவோடைய படம் குண்டூர்காரன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அதை ஒரு தமிழ் ரிவ்யூவர் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. அதுல படத்துல வந்து சில டயலாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அவன் பாடுறா குண்டூர்காரனாலே வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா. உடனே ஹீரோ வந்து என்ட்ரி அப்ப பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் கிடைக்கும், பாடுறா அவனுடைய கோவத்தை பாடுறா, காரத்தை பாருடா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஒரு டயலாக்ஸ்லாம் இருக்கும். அந்த ரிவ்யூவர் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அவர் என்ன ஹீரோவாடா, பொட்டு வச்சு பாரு, பொண்ணு மாதிரி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. பட் இந்த மாதிரி இவ்வளவு கீழ்த்தரமா வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய டாப் ரிவ்யூவர்ஸோட வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸை வந்து நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க? இல்ல, எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே நமக்கு அந்த தகுதி இருக்கா நம்ம பார்த்துக்கணும். அந்த தகுதியில் நான் முதல்ல என்ன சொல்லலாம், டெக்னிக்கலாக விடுங்க, குவாலிஃபிகேஷனில் விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மனுஷனாக இருக்கணும். மனுஷனாக இருக்கும்போது மனுஷன்னா என்ன டெஃபினேஷன், அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாதுன்றதான் சார் இல்லையா. ஸோ நமக்கு ஒரு இங்கிதம்னு ஒன்று இருக்குது, எட்டிக்கெட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா அவங்களை எப்படி நம்ம வரவேற்கும், விருந்தோம்பல்ன்றது நமக்கு தெரியும். பாடி ஷேமிங்ன்றது எவ்வளோ அசிங்கம்னு நமக்கு தெரியும் இல்லையா. அது இப்போ இல்லை, மீடியாவுக்கு முன்னாடி இல்லது ஒருத்தர் பாடி ஷேம் பண்ணுறது நம்மளுக்கு இதில் இல்லை கிடையாது இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமாவில் நான் அதே சில இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த பாடி ஷேம் பண்ணி காமெடி பண்ணுறாங்க இல்லையா, இந்த
தலையன் அந்த தலையன் அப்படின்னு அதுவே பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட கருத்து. நீ வேற ஏதாவது பண்ணி சிரிக்க வைக்குது. அவனை இஞ்சி மரப்பா விற்கிறவன் மாதிரி இருக்கான், இவனை வேக்கம் கிளீனர் விற்கிறவன் மாதிரி இருக்கிறான், நீ என்னடா கரடி தலையன், நீ என்ன பண்ணி தலையன். ஸோ திஸ் இஸ் நாட் ஜோக் ஆக்சுவலி. புரியுதா? ஒருத்தனை ஹர்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி சில இங்கிதங்கள் நமக்கு தெரியணும். அதுவும் சோஷியல் மீடியாவுக்கு வரும்போது, இந்த மாதிரி மாஸ் மீடியாவுக்கு வரும்போது உங்களோட ஹியூமனிட்டி வந்து அதிகமா இருக்கணும். இப்போ எனக்கு அந்த ரூட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து தூர்தர்ஷன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வையற்றவர்களுக்கு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஜென்ரலா, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஊண்டவாங்க, அவங்க கேட்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, பார்வையற்றவர்கள்னு சொல்லணும். அதே மாதிரி ஊனமுற்றவர்கள்னு சொல்லணும். அதுக்கும் அந்த கால் இல்லாதவங்களுக்கு பயன்படுத்துறது சொல்லக்கூடாது. மானபங்கம்னு தான் யூஸ் பண்ணணும், கற்பழிப்புன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த எட்டிக்கெட்டை வந்து எங்களுக்கு ஊட்டி விட்டாங்க இதுல தூர்தர்ஷன். இப்போ அதுல இருந்து வெளில வர முடியல எங்களால. இப்போ எனக்கு ஸ்கிரிப்ட்லயே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் உடனே சொல்லுவேன், சார் இது படிக்க மாட்டேன், இது மாத்துங்க. இப்போ சீனியர்ன்றதால என்ன பண்றாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சார் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இவரு ஜூனியர் லெவல்ல இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அந்த வார்த்தைகளை மாத்துறதுக்கு. அதுக்காக சண்டை வரும், அதுக்காக நம்மளை வச்சு செய்வாங்க. இவன் என்ன சொல்றது, நானா நீ, அந்த ஈகோ கிளாஷ்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஒரு ஹீரோ வந்து ஒரு இதுவா தரக்குறவா பேசுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தகுதியானவங்களான்னு பாத்துக்கணும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு விமர்சனம்னு கிடையாது. நீ சோசியல் மீடியால ஒண்ணும் இல்ல, ஒரு டீச்சரா இருந்து நீ 50 பேருக்கு பாடம் எடுத்தா கூட சரி, உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நீ சொல்றது 50 பேர் கேட்கறாங்க, நீ நல்லது சொன்னா அவங்க நல்லது பண்ணுவாங்க, நீ கெட்டது சொன்னா கெட்டது பண்ணுவாங்க. அந்த பொறுப்புல வந்ததுக்கு அப்புறம் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் யாரையும் ஊன் பண்ணாது, அதுக்கப்புறம் நீ படத்தை பத்தி யோசி, அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசு. அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கும். நீ என்ன அதாவது டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி பண்ணியிருக்கியா, இல்ல ஒரு கேமராமேனா இருந்திருக்கியா, இல்ல ஒரு ஆக்ட் பண்ணிருக்கியா, உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதுல ஒரு ஃபிளைட்டை ஓட்டணும்னா எத்தனை ஹவர்ஸ் நீ ஏர்ல சுத்தணும்னு கேட்கறான் இல்லையா, நீங்க எத்தனை ஹவர்ஸ் வந்து நீங்க சினிமாவோட இன்வால்வ் ஆயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. மனசாட்சி, ஒரு செல்போன் இருந்து ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருந்த உடனே யூ கேனாட் பிகம் அ ரிவ்யூவர். நான் தான் சொல்றேன், படம் பார்த்துட்டு வெளில வரவங்களாம் ரிவ்யூவர்ஸ் கிடையாது, தேர் வியூவர்ஸ். அந்த முன்னாடி சேர்க்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ரிவ்யூவர் ஃப்ரம் வியூவர், யூ ஹேவ் டு டெவலப் லாட்ஸ், யூ ஹேவ் டு கிரியேட் ரெவல்யூஷன் விதின் யுவர் செல்ஃப். அந்த படத்தை பத்தி 24 கிராஃப்டை கத்துக்கோங்க, நிறைய இருக்கு அதுல. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாக்கு வராது திட்டுறதுக்கு சினிமாவை. எவ்வளவு மோசமா படம் எடுத்திருந்தாலும் நம்ம என்ன சொல்ல முடியும், இவ்வளவு செலவு பண்ணி எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் கதை லேட்டா இது பண்ணலாம் இல்லையா. இன்னைக்கு கூட ஒரு ஆமா, இப்போ ஒரு படம் வருதுன்னா, இப்போ ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் வந்து இருக்கு, அது வந்து மக்கள் வந்து வரவேற்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு படத்துக்கு வந்து இன்டென்ஷன் மட்டும் முக்கியம் இல்ல, அல்ல கருத்து மட்டும் சொன்னா பத்தாது, மக்கள் ரசிக்கிற மாதிரியும் இருக்கணும். பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை புரிஞ்சவங்க தான் சரியான விமர்சனம் பண்ண முடியும். இல்ல நான் வந்து பாரபட்சமா இவங்களுக்கு சார்பா பேசினா எனக்கு ஆதாயம் கிடைக்கும், அவங்களுக்கு சார்பா பேசினா எனக்கு ஆதாயம் கிடைக்கும், அரசியல் ஆதாயம் கிடைக்கும், திட்டினா எனக்கு காசு கொடுத்து திட்ட வேணாம்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு சம்பளம் வரும், இப்படிலாம் எதுவுமே இல்லாம, இப்ப நான் என்னோட மூவி ரிவ்யூக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா, ஆனஸ்ட் ரிவ்யூ. அந்த ஆனஸ்ட்ன்ற வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். சரிங்களா? சில பேர் கேட்பாங்க, என்ன சார் ரிவ்யூல ஆனஸ்ட் ரிவ்யூ? அதான் சொல்றது, இப்போ ஹோட்டல் போட்டிருக்கு, உயர்தர சைவ உணவகம் ஏன் போடுறான், நிறைய அசைவம் இருக்கு, சரியா, போட்டுதான் ஆகணும், அதனால நான் ஆனஸ்ட் ரிவ்யூன்னு போடுறேன். ஒரு படத்தை எப்படி விமர்சனம் பண்ணணும்? ஒரு படத்தை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த படத்தை மினிமம் 3 வாட்டி பார்க்கணும். 3 times you have to watch the movie from the beginning to end. அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தை வந்து நீங்க என்ன பண்ண இது பண்ணிப்பா ரீகர்சிட்டேட் பண்ணணும், அந்த ஒவ்வொரு சீனா. இன்னொரு படம் பார்க்கும்போதே நீங்க அந்த படத்தினோட லைக்க கூடாது, பிரிச்சு 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 பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரியாணி பெரியர்னு வச்சுங்க, நீங்க பிரியாணி சாப்பிடும்போது அள்ளி கொட்டிப்பீங்க உள்ள, நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, அது வியூவர். அது நீங்க ரிவ்யூவர்னா எப்படி பார்க்கணும்னா, அதுல எவ்வளவு மசாலா இருக்கு, மட்டன் வெந்திருக்கா இல்லையா, அதுல என்னென்ன போட்டிருக்காங்க, உப்பு கூட இருக்கா, மஞ்சப்பொடி கூட இருக்கா, அப்ப யூ வில் மிஸ் த பிரியாணி, ரைட்? நீங்க இதை தான் இன்கிரீடியன்ஸை பார்ப்பீங்க. அப்போ ஒரு விமர்சகர் வந்து உண்மையாவே படத்தை ரசிக்க முடியாது, ஏன்னா நீங்க எல்லா டைமென்ஷன்ஸும் பார்க்கணும். பேக்ட்ராப் எப்படி, கலரிங் எப்படி இருக்கு, கேமரா ஆங்கிள் எப்படி வச்சிருக்காங்க, லைட்டிங் எப்படி இருக்கு, ஸ்கிரிப்டிங் எப்படி இருக்கு, டயலாக் டெலிவரி எப்படி இருக்கு, ஆக்டிங் ஒருத்தர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 10 minutes எப்படி இருக்கு, ஓப்பனிங் சீன் எப்படி வச்சிருக்கான், இன்டர்வல் எப்படி ட்விஸ்ட் கொடுத்துருக்கான், இன்டர்வலுக்கு அப்புறம் ஓப்பனிங் எப்படி இருக்கு, அதோட லிங்க் ஆகுதா இல்லையா, லாஸ்ட் 10 minutes எப்படி கொண்டு போறான், இழுவையா இருக்கா, சேசிங் சீன் வேணுமா வேணாமா, தேவையான காட்சிகளா தேவையற்ற காட்சிகளா, இதுக்கு பதில் வேற கேரக்டர் போட்டுதான் நல்லா இருந்திருக்குமா, கேரக்டரைசேஷன் கரெக்டா பண்ணியிருக்காங்களா, ஓவரால் வந்து பப்ளிக்கோட இது வியூ வந்து நம்ம கொடுக்கும்போது இப்படிதான் கொடுக்கணும். அந்த படத்தை வந்து அனாட்டமின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் பீயிங் வந்து கட் பண்ணி படிக்கிறது. அந்த மாதிரி ஒரு படத்தை கூறு போட்டு படிக்கிறது தான் வந்து விமர்சனமே தவிர, பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, உனக்காக கிடையாது விமர்சனம். ஞாபகம் வச்சுங்க, இப்ப சுரேஷ்குமாருக்காக விமர்சனம் இருக்கவே சான்ஸ் இல்லை. இப்ப எனக்கு ஒரு ஹீரோ பிடிக்கும்னு வச்சுங்க, அந்த ஹீரோ ஒரு மோசமான படம் எடுத்திருந்தா கூட ஐ கேனாட் சே அதர்வைஸ், உள்ளதுன்னு சொல்லி ஆகணும்.
அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கும்போது வேற மாதிரி இருக்கும், சின்ன நடிகர்கள் பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்கள் கிடையாது. பெரிய படம் சின்ன படம் தான் சொல்லணும். நல்ல சக்சஸ்ஃபுல்லான படம், ரீச் ஆன படம். ஏன்னா ஒரு அட்டகத்தின்னு ஒரு படம் வந்தது, பெரிய பட்ஜெட் கிடையாது, நல்ல ரீச் ஆச்சு. பெரிய படம் வந்தது, பாபா வந்தது, நல்ல கான்செப்ட். ஒரு அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச படம், ஆனா சக்சீட் ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அது ரஜினி தான் நடிச்சிருந்தாருன்னா கூட அந்த படத்துக்கு நாங்க வைக்க வேண்டிய இடம் தான் வைக்க முடியும். இல்லன்னா என்ன பண்ணலாம்னா மரியாதை பண்ணிட்டு போயிடலாம். ரேட்டிங்ல சேர்க்காம மரியாதை பண்ணிட்டு. இப்ப நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம கலைஞர் எழுதின படங்கள் கூட வந்திருக்கு. அந்த படம்லாம் வரும்போது ஒளியின் ஓசைலாம் வந்தது. அப்போ வந்து நாங்க எப்படி பண்ணோம்னா இந்த படத்தை பத்தி ஒரு பார்வை அது சேர்க்கவே இல்லை நாங்க. அவ்வளவுதான். அது வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மரியாதை. அது மாதிரி நான் நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டாருக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி வளர்ந்த நடிகர்களுக்கோ நம்ம ரேட்டிங் சேர்க்க கூடாது. அவங்களுக்கும் ஒரு இடம் நீ பாத்துக்கோ, முடிஞ்சுக்கோ. இப்போ வளர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ரேட்டிங் வைக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு விமன் வந்து கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி டயலாக் எப்படி எழுதலாம், ஒரு யதார்த்தம் அப்படின்னாங்க. இன்னைக்கு இருக்க உச்ச நடிகர்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள்ல வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துறாங்க. காசுக்காக பேசுறாங்கன்னு நான் சொல்லுவேன். மனசாட்சிக்காக பேசுவாங்களா? தன்னுடைய மகளுடைய அந்த வார்த்தை பேசுவாங்களா? நான் வந்து காசுக்காக அதுக்கு 4 பேர் கை தட்டுவாங்கன்னா அது உன் பொண்ணும் பாப்பால. சமுதாயம் கெட்டு போச்சு. யார் கெடுத்தா? சமுதாயத்தை யார் கெடுத்தாரு? ஆனா கெட்டு போச்சேன், பொறுப்புல இருக்கவங்க கெடுத்திருக்காங்க. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.